2022 சிலபஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம வந்து அடுத்த எக்ஸாமுக்கும் படிச்சுக்க வேண்டியதுதான். ஸோ யூனிட் 1ல் வந்து ஜென்ரல் சயின்ஸு, சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், பவர் ஆஃப் ரீசனிங், rote learning ways, conceptual learning, science as a tool to understand the past, present and future, nature of universe, general scientific laws, mechanics, properties of matter, force, motion and energy, everyday application of the basic principles of mechanics, electricity and magnetism, Gantaviyal, light, sound, heat, nuclear physics, laser, electronics and communications, elements and compounds, acids, base, salts, petroleum products, fertilizers and pesticides, main concepts of life science, classification of living organisms, evaluation, genetics, psychology, nutrition, health and hygiene, human disease, environment, ecology. ஸோ இது வந்து நம்ம +1 +2 புக்கு அந்த மாதிரி பார்த்துக்கணும் இந்த டாபிக்ஸ்லாம். அடுத்த யூனிட் 2ல் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸு, இது வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். லேட்டஸ்ட் டைரி ஈவெண்ட்ஸு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா, பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் அண்ட் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் தர் யூட்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம். சயின்ஸ் வந்து லேட்டஸ்ட் இன்வென்ஷன் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது நியூஸ் பேப்பரில் வரும். இது வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்த ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் ஸ்பியர்ஸ், ஆர்ட், சயின்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி. ஸோ இதை வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து யாருக்கெல்லாம் என்ன அவார்டு கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, இல்லை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன புக்ஸ் எழுதுகிறாங்க, இந்த மாதிரிலாம் அப்போ அதுவும் பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கணும். அடுத்த ஜியோகிரஃபியில் வந்து ஜியோகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், பாலிசி ஆன் என்விரான்மெண்ட், ஈக்காலஜி படிக்கணுமா. எக்கனாமிக்ஸில் வந்து கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸு. ஸோ இது நியூஸ் பேப்பரில் பார்க்கணும் போல் இருக்குது, கரண்ட்டு கேட்குறோம். அதான் சயின்ஸில் வந்து லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து நம்ம இது வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்து வச்சுக்கணும் அப்பப்போ. அடுத்தது யூனிட் 3 ஜியோகிரஃபி, இது வந்து நம்ம புக்கில் படிக்கணும். 9th 10th 11th 12th புக்கில் பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட்ஃபீல்டு, மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், சாயில், ரிவர்ஸ் இன் இந்தியா, வாட்டர் ரிசோர்ஸஸ், வெதர் அண்ட் கிளைமேட், ரெயின்ஃபால், மான்சூன். சோஷியல் ஜியோகிரஃபியில் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரேசிக்கல், லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 9th 10th 11th 12th புக்கில் பார்க்கலாம். அடுத்த நேச்சுரல் கலாமிட்டியில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ரீசன்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அதெல்லாம் எப்படி தடுக்கிறது அதை பற்றி, கிளைமேட் சேஞ்சு, க்ரீன் எனர்ஜி. ஸோ இதை பற்றி படிக்கணும். அடுத்த யூனிட் 4ல் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி படித்தா போதும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதெல்லாம் கூட நம்ம 9th 10th புக்கில் தான் பார்க்கணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கணும். தென்னிந்திய வரலாறு, சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் த சோஷியோ கல்ச்சர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம், இந்தியா as a செகுலர் ஸ்டேட், சோஷியல் ஹார்மனி. ஸோ அதை வந்து தேசிய ஒருமைப்பாடு, அதை பற்றி படிக்கணும். சரியா, மத நல்லிணக்கம், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த குடிமியல், அப்புறம் வந்து இதெல்லாம் படித்தா போதும். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், இதெல்லாம் 9th 10th 11th 12th புக்கில் பார்க்கலாம். அடுத்தது இந்தியன் பாலிட்டி, அதில் என்னென்ன இருக்குன்னா இதில் இந்தியன் பாலிட்டியில் வந்து Constitution of India, preamble to the Constitution, salient features of the Constitution, Union State and Union Territory, citizenship, fundamental rights, fundamental duties, directive principles of state policy. அடுத்தது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதுக்கு அடுத்தது லோக்கல் கவர்மெண்ட்ஸ், பஞ்சாயத் ராஜ், ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். அடுத்தது வந்து எலெக்ஷனில் வந்து ஜுடிஷரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா. அடுத்தது வந்து கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்,
சரியா? ஸோ ஊழல் தடுப்பு அதை பற்றிலாம். லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் கேரக்டர். ஸோ இது நம்மளுக்கு வந்து பாலிட்டினே ஒரு புக்கு இருக்கும் +1 +2ல், அதில் பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ்லாம். அடுத்தது இந்தியன் எக்கானமியில் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியில் வந்து 5 இயர்ஸ் பிளான் மாடல்ஸ், 5 இயர்ஸ் பிளான் படிக்கணும். அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் பிளானிங் கமிஷன் இன் நிதி ஆயோக், source of revenue, so Reserve Bank of India, fiscal policy and monetary policy, finance commission, resource sharing between union and state governments, எப்படி வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, மாநில அரசு, மத்திய அரசு வந்து எப்படி இதை பண்ணுறாங்க பார்க்கணும். கவர்மெண்ட்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி, அது இதெல்லாம் படிக்கணும். வாட்டு ஜிஎஸ்டினா என்ன, இதெல்லாம் படிக்கணும். இந்தியன் எக்கானமி புக்கே +1 +2ல் இருக்கும், அதுலேயும் இருக்கும். 9th 10th புக்கிலலாம் பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த டாபிக்ஸ் கிடைக்கும். அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி. சரியா? இந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும். அடுத்தது யூனிட் 7ல் வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு. ஸோ இது ஒரு பெரிய டாபிக். நேஷ்னல் ரெனேசன்ஸ், மறுமலர்ச்சி, இந்திய மறுமலர்ச்சி, இந்த ராஜா ராம்மோகன் ராய் அவங்க இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதை பற்றி அடுத்த ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் த ரூல். அடுத்தது வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், V.O. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் அண்ட் அதர்ஸ். ஸோ இவங்களோட மறுமலர்ச்சிக்கு வந்து இவங்களாம் எப்படி இது பண்ணாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்தது டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், க்ரோத் ஆஃப் சத்யாகிரகா அண்ட் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ், கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன். சரியா? க்ரோத் ஆஃப் சத்யாகிரகா அண்ட் மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ், சத்யாகிரகத்தோட வளர்ச்சி, அதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம், காந்தியை பற்றி. ஸோ இதை வந்து யூனிட் 7. அடுத்த யூனிட் 8ல் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா, கலெக்ஷன், கம்பைலேஷன் and presentation of data, tables, graphs, diagrams, parametric representation of data, analytic interpretation of data, simplification, percentage, highest common factor, lowest common factor, ratio and preposition, அடுத்தது proposition, simple interest, compound interest, area, volume, time and work, behavior ability, basic terms, communication in information technology, applications of information and communication technology, decision making and problem solving. ஸோ இந்த மேக்ஸில் வந்து இந்த ஏரியா. அதாவது லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து பசில்ஸ், டைஸ், ப்ராபபிலிட்டி, விஷுவல் ரீசனிங், வந்து ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ், லாஜிக்கல், அதுக்கப்புறம் நம்பர், ஆல்ஃபபெட், டயக்ராமேட்டிக், சீக்வன்ஸ் பற்றி பார்க்க வரும். அடுத்தது யூனிட் 9ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பற்றி நல்லா டீட்டெயில்டாக படிக்கணும். தமிழ்நாட்டில் என்னென்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து 9th 10th 11th 12th புக்கில் கிடைக்குங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் உங்கள் +1 +2 புக்லேயே பாருங்கள், அந்த வரலாறு புக்கில் எல்லாம் கூட இதெல்லாம் கவர் ஆகும். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ், திருக்குறளில் வந்து significance as secular literature, relevance to everyday life, impact of Tirukkural on humanity, Tirukkural and universal values, equality, humanism, etc. Relevance to socio-politico-economic affairs, philosophical content in Tirukkural. ஸோ திருக்குறளில் வந்து டீட்டெயில்டாக படிக்கணும். அதில் என்ன வந்து தத்துவம்லாம் சொல்லியிருக்கு, சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து திருக்குறள் வந்து எப்படி யூஸ் ஆகுது,
ஈக்குவாலிட்டி ஹியூமனிசத்துக்கு வந்து திருக்குறள் யூனிவர்சல் வேல்யூஸை வந்து எப்படி சொல்லுது இதெல்லாம் பார்க்கணும். ஸோ திருக்குறளில் டீட்டெயில்டாக படிக்கணும் எல்லா கிளாஸில் இருக்கிறதும். அப்புறம் அந்த கருத்துக்கள் அது இதெல்லாம் படிக்கணும். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதை பற்றி படிக்கணும். அப்புறம் ஏர்லி எஜுகேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ரோல் ஆஃப் உமன் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு உமன் மகளிர் வந்து எப்படி போராடினாங்க அதை பற்றி பார்க்கணும். எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ஜஸ்டிஸ் பார்ட்டி, growth of rationalism, self-respect movement, Dravidian movement and principle underlying both these movements. அடுத்தது வந்து contribution of தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா. ஸோ அவங்கள பற்றி நல்லா டீட்டெயில்டாக படிச்சுக்கணும். அடுத்த யூனிட் 10ல் என்ன இருக்குது, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணி அவங்க எப்படி டெவலப் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள், rationale behind a reservation policy and access to social resource economic trends in Tamil Nadu, role and impact of social welfare schemes in the socio-economic development of Tamil Nadu, social justice and social harmony as a cornerstones of socio-economic development, education and health system in Tamil Nadu, geography of Tamil Nadu and its impact on economic growth, achievements of Tamil Nadu in various fields, e-governance in Tamil Nadu. சரியா? ஸோ இதை வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு. மெயின் எக்ஸாமுக்கு வந்து ஸோ இது மெயின் எக்ஸாமுக்கு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அது பேப்பர் 3 இருக்குது, 3 பேப்பர். ஸோ இதை வந்து இன்னொரு வீடியோவாக போட்டுடலான்னா மெயின்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு இன்றைக்கி சொல்லியிருக்கோம், அதுக்கு என்னென்னவோ படிக்க ஆரம்பிங்க. பேப்பர் 4 டிகிரி ஸ்டாண்டர்ட். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குது. இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜில் 200 கொஷின்ஸ், 300 மார்க்ஸ். ஒரு கொஷனுக்கும் 1.5 மார்க்ஸ், 3 hours கொடுப்பாங்க. மெயின் எக்ஸாம் would be both objective and descriptive type. The medium of language would be English and Tamil. The paper is divided into 4 papers. சரியா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் 1 அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். பேப்பர் 2ல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். பேப்பர் 4 வந்து எஜுகேஷ்னல் கோர்ஸ் ஆஃப் பிஎட். ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்டர்வியூ பார்ட் என்ன அப்படின்னா 120 marks total. Once a candidate clears the stage, he or she will be recruited the post of district education officer in TNPSC. It is necessary that the candidate clear all the 3 stages to be part of the recruitment process of get selected for the post. ஓகேப்பா, மீதி வந்து அப்புறம் அடுத்த இதில் சொல்லலாம். இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு என்ன சிலபஸ் சொல்லியிருக்கோம் அதை பாருங்கள்.